நான் கிருஷ்ணராஜ். இன்றைக்கி நம்ம பேசுகிற தலைப்பு வந்து பெரிய அறிவியல் தலைப்புலாம் இல்லை, ஒரு வரலாறு சம்மந்தப்பட்ட ஒரு தலைப்பு. டெய்லி நம்ம காலையில் எழுந்தோடனே காஃபியோடு சேர்ந்து என்ன பண்ணுறோம்? நியூஸ் பேப்பர் படிக்கிறோம். ஸோ இன்றைக்கும் இந்த டெக்னாலஜிக்கல் யுகத்துலேயும் நியூஸ் பேப்பர் வாசிக்காமல் ஒரு நாளை தொடங்காத பல பேர் இருக்காங்க, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஜென்ரேஷன். சின்ன பசங்கள்லேருந்து ஆரம்பித்து வயசானவங்க வரைக்கும் இனிஷியலாக ஹெட்லைன்ஸ்லேருந்து ஸ்போர்ட்ஸ் காலம் வரைக்கும் உள்ளூர் செய்திகள் வரைக்கும் படித்தாதான் ஒரு நாள் இனிமையாக தொடங்குது அப்படிங்கிற மென்டாலிட்டியை உலகம் ஃபுல்லாக கொண்டு வந்தது நியூஸ் பேப்பர்ஸ். ஸோ முதல்ல நியூஸ் அப்படிங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்தது? நியூன்னா நமக்கு தெரியும், புதுசு. ஸோ நம்மளை சுற்றி இன்ன நேரம் நடக்கிற புது விஷயங்களை பற்றின ஒரு கலெக்ஷன் அப்படிங்கிற வார்த்தை ஃபார்மேஷனாகவும் நியூஸ் அப்படிங்கிறது இருக்குது. அட் த சேம் டைம் NEWS, நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத், 4 திசையிலையும் நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத காட்டுற ஒரு விஷயமாகவும் நியூஸ் அப்படிங்கிறது இருக்குது. சரி, வரலாற்றில் நியூஸ் அப்படிங்கிறது செவிவழி செய்தியா, இல்லை ஒரு கிராம சபையிலையோ இல்லை ஒரு கூட்டத்தில் நடுவுலையோ கலந்தாய்வு பேசி டிஸ்கஷன் பண்ணுற விஷயமா இருந்த ஒரு விஷயம் எப்படி மீடியா பிரிண்டட் மீடியமாக மாறி இருக்கும்? ஒரு அறிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக ஒரு அரசாங்கம் மக்களுக்கு தெரிவிக்கவோ இல்லை மக்களுடைய பிரதிநிதித்துவ அமைப்பு வந்து அவங்களுக்குள்ள இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிக்கவோ ஒரு செய்தி தொடர்புக்கு இதை யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது சயின்டிஸ்டினுடைய வரலாற்று ஆய்வாளர்களுடைய ப்ரெடிக்ஷன். பட் பிரிண்டட் நியூஸ் பேப்பர்ஸ் நமக்கு 17th செஞ்சுரியில் தான், 17ஆம் நூற்றாண்டில் தான் வந்ததுன்னு சொன்னாலுமே ரோம், ஏன்ஷியன்ட் ரோம்லேயே 59 BC, அதாவது பிஃபோர் கிறிஸ்ட், இயேசு பிறப்பதற்கு, கிறிஸ்து பிறப்பதற்கு 59 வருஷத்துக்கு முன்னாடியே ரோமில் நியூஸ் பேப்பர் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வரலாற்றில் எழுதப்பட்டிருக்க ஒரு விஷயம். பட் இது வரலாற்று உண்மையா இல்லை எக்ஸாகரேஷனா அப்படிங்கிறதுக்கு நமக்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது. பட் 17ஆம் செஞ்சுரியில் 1602 முதல்ல ஜெர்மனியில் ஆண்ட்வெர்ப் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் முதல்ல செய்தித்தாள்னு அச்சடிச்சிருக்காங்க. அந்த செய்தித்தாளுடைய பேர் ரிலேஷன். ஸோ அப்போவும் அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் அண்ட் டொமஸ்டிக் அஃபேர்ஸை பற்றி பேசின ஒரு பிரிண்டட் மீடியமாக இது இருந்திருக்கு. இது வந்து வாரத்துக்கு 2 தடவை மட்டுமே வந்த நியூஸ் பேப்பராக இருந்திருக்கு, தினசரி பேப்பராக இல்லை, டெய்லி நியூஸ் பேப்பராக இல்லை. ஸோ இதுலேருந்து ஆரம்பித்த இந்த நியூஸ் பேப்பர் ஜேர்னி இன்றைக்கி நம்ம ஃபேஸ்புக்கில் ஸ்க்ரால் பண்ணுற நியூஸ் ஃபீட் வரைக்கும் வந்திருக்குன்னா கான்செப்ட் சேம் தான். நம்ம சுற்றி என்ன நடக்குதுங்கிறத ஒரு அவேர்னஸை கொடுக்கறதுக்காகவும் நாலேஜ் ஷேரிங்காகவும் டிஸ்கஷன், ஒரு இன்ட்ராக்ஷன் இல்லைனாலும், இன்ட்ராக்ஷன்னா வந்து நம்ம இப்போ வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு நியூஸ் ஃபீட் இருக்க ஒரு ஆர்டிக்கல் வருதுன்னா அதுக்கு நம்ம கமெண்ட் பண்ண முடியும். இது இன்ட்ராக்டிவ் மீடியம். நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராக்டிவ் மீடியம் கிடையாது, மாஸ் மீடியம். டைரெக்டாக ஒரு டெக்னாலஜி இல்லை மின்சாரமே புக முடியாத ஒரு கிராமத்தில் கூட நியூஸ் பேப்பர் போய் அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுங்கிறது இன்றைக்கும் நான் முதல்ல வீடியோனுடைய தொடக்கத்திலே சொன்ன மாதிரி பல பேருக்கு வந்து நியூஸ் பேப்பரை பார்க்காம இருக்க முடியாதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. படித்தவங்க படிக்காதவங்க, சின்னவங்க பெரியவங்க இப்படிலாம் கிடையாது. சொல்லலாம் இப்போலாம் பசங்க யார் நியூஸ் பேப்பர் அப்படி இல்லை, இருக்காங்க, ஒரு எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்காங்க. ஸோ நியூஸ் பேப்பருங்கிறது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக என்டர்டெயின்மெண்ட்டாக ஸ்போர்ட்ஸையும் இன்வால்வ் பண்ணி சயின்டிஃபிக் கண்டுபிடிப்புகளையும் இன்வால்வ் பண்ணி வந்ததுங்கிறது 18ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான். 17ஆம் நூற்றாண்டில் 1602 ஜெர்மனில் ஆண்ட்வெர்ப்புங்கிற ஊரில் தான் முதல்ல ரிலேஷன் அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் வந்திருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெங்கால் கெசட், ஹிக்கி அப்படிங்கிற ஒரு வெளியிட்ட ஹிக்கீஸ் பெங்காலி கெசட் அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய முதல் நியூஸ் பேப்பர். அதுலேருந்து தான் அடுத்து இந்தியன் கெசட், இப்படி வேறு நியூஸ் பேப்பர்ஸ் வந்திருக்கு. இது வந்து 1700s 1800s வந்திருக்கு. இயர் பற்றி எனக்கு சரியான கிளாரிட்டி இல்லை, கிடைக்கல. ஸோ நியூஸ் பேப்பர்ஸை பற்றி ஏன் சடனாக பேசுகிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு நியூஸ் பேப்பர் இல்லை நம்ம பார்க்குற இந்த ஆண்ட்ராய்டு சோஷியல் நெட்வொர்க்கிங் அப்படிங்கிற டூல் வேணால் மாறலாமே தவிர நியூஸ் தெரிஞ்சுக்கணுங்கிற க்யூரியாசிட்டியும் அப்டேஷன்ஸ் வேணும் அப்படிங்கிற அந்த மனநிலையும் மனித மனங்களில் மாறவே இல்லை அப்படிங்கிறத பற்றி பேசணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் நியூஸ் பேப்பர்லேருந்து வந்தேன். ஸோ திண்ணையில் உட்காந்து நம்ம தெருவில் நடந்த கதை, நம்ம வீட்டில் நடந்த கதையை பேசுறதுங்கிறனுடைய ஒரு அட்வான்ஸ்டு விஷயந்தான் நியூஸ் பேப்பராக வந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் சஜஷன். ஏன் அப்படின்னா நம்மளுடைய கதையை மட்டும் நம்ம பேசலை, வேர்ல்டு அளவில் இப்போது இந்தியா அளவில் ரொம்ப நம்மளை ப்ரெஷர் பண்ணுறது மத்திய அரசுன்னு நம்ம நினைக்கிறோம். அப்படின்னா நியூஸ் பேப்பர்ஸில் மத்திய அரசுக்கு எதிராக என்னென்ன செய்தி இருக்கோ அதை தான் நம்ம முதல்ல போய் நோட் பண்ணி பார்க்குறோம். அதே மாதிரி உலக அளவில் உலகத்துக்கே ஒரு பெரிய என்னன்னா தன்னை காட்டிக்கிற அமெரிக்காவுக்கு எகென்ஸ்டாக வேர்ல்டு பாலிடிக்ஸில் என்ன நடக்குது, அமெரிக்காவுடைய நெகட்டிவ் சைடை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நியூஸ் பேப்பரில் தேடுறோம். இது வந்து பொதுவான ஹியூமன் மென்டாலிட்டி. நம்ம அமெரிக்காவுக்கு எகென்ஸ்டாவோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டாவோ பேசலை. ஸோ அப்படி பார்க்கும்போது ஹியூமன் மென்டாலிட்டி அப்படிங்கிறது கருத்து பரிமாற்றம்,
செய்தி தொடர்பு இதை பேஸ் பண்ணி தான் ஹியூமன் லைஃப் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது ஒரு உளவியல் பூர்வமான சாட்சி. அதனால தான் அன்னையிலேருந்து 16th செஞ்சுரியிலேருந்து 59 BCலேருந்து இந்த மில்லினியம் முடிஞ்சு 2020 வரப்போகுது, இது வரைக்கும் நமக்கு நியூஸ் பேப்பருங்கிற ஒரு விஷயம் சக்கப்போடு போடுது அப்படின்னு சொல்லணும். ஸோ இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான், பெரிய எப்பவும் நம்ம சொல்கிற மாதிரி பெரிய சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கிடையாது. இருந்தாலும் இதை ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் யூனிக் வீடியோஸ் வேணும்னா கிருஷ்ணராஜ் இன்ஃபர்மேட்டிவ் கூகுள் பண்ணுங்கள். கைண்ட்லி சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட் ஸோ ஃபார். தேங்க்யூ.